கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் 15:5. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். John 15:5. He who abides in me and I in him bears much fruit. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடம் மன்னிப்பு பெற்றிருக்கிறீர்களா? ஜெப வாழ்க்கை உங்களிடம் உண்டா? வேத வாசிக்கும் வழக்கம், தியானம் செய்யும் பழக்கம் உங்களுக்கு உண்டா? தனி ஜெபம் செய்கிறீர்களா? குடும்ப ஜெபம் செய்கிறீர்களா? கூடி ஜெபிக்கிறீர்களா? தேவாலயத்திற்கு வாரம் ஒரு முறை சரியான நேரத்திற்கு செல்கிறீர்களா? குடும்பமாய் ஆலயத்தில் பங்கெடுக்கிறீர்களா? கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதோடு மட்டுமல்ல, அதில் நிலைத்திருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அல்லது பெயருக்கு வேதத்தை வாசித்து பெயருக்கு ஜெபித்து திரிந்தால் கனிகளை நாம் கொடுக்க முடியாது. ஆவியின் கனிகள் 9. அத்தனை கனிகளும் நம்மிடம் காணப்பட வேண்டும். கோபம் நம்மிடம் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆமன். மெய்யான திராட்சை செடி கர்த்தரேசுவே, அவரில் என்று நிலைத்திருக்கும் கொடிகள் நாங்களே. மெய்யான திராட்சை செடி கர்த்தரேசுவே, அவரில் என்றும் கனி கொடுக்கும் கொடிகள் நாங்களே. ஆமன். எங்களை கனி கொடுக்க செய்கிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் ஏற்படுத்திய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி நல் உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகள் உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளை, குழப்பங்களை உண்டு பண்ணுகிற, விரோதங்களை உண்டு பண்ணுகிற, கொலைவரியை உண்டு பண்ணுகிற பிசாசுடைய வல்லமைகளை அகற்றி ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் குடும்பங்களை காத்து கொள்வீராக. சமாதானத்தை நதி போல் பாயும்படி செய்வீராக. குடும்பங்களை கெடுக்கிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை காத்து கொள்ளும். அன்பு நிரம்பி வழியட்டும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழ கிருபை செய்யும். இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன். விடுகதை. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கு எலும்பியம்மா பொண்ணு. யார் இவர்கள்? விடை: ஆதாம் ஏவாள். நன்றி.